Friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தமிழ்நாட்டுல நிறைய நபர்கள் இந்த மாதிரியான தொழில் எடுத்து பண்றது இல்லங்க. நமக்கு இந்தோடைய சப்ளை பாத்தீங்கன்னா நார்த் சைடுல இருந்தா நிறைய சவுத்துக்கு வருது. நார்த்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் விஷயமா ரீசெண்டா நார்த்துக்கு போயிருந்தேன். அப்போ நார்த்ல மேக்சிமம் ஆஃப் பிளேசஸ்ல பிஸ்னஸ் அதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி, ஈவன் ஃபீமேல்ஸ் மேல்ஸ் அவங்க குடும்பமா சேர்ந்து ஒரு சின்ன வீடா இருந்தா கூட அவங்க வீட்டு வேலையை வெளியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டப்பு நிறைய கலர் சாயங்கள் அவங்க இந்த நூலெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நூலை கலர் சாயம் போட்டு சாயம் மட்டும் போட்டு கொடுக்கறது ஒரு சின்ன தொழிலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டவல்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, கைத்தறி டவல்ஸ், அதை வியூ பண்றது. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் அவங்க பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்லயே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வீடு 60 வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாரம் சாலிடா ஒரு 20,000 ரூபாய் கிட்ட இன்கம் எடுக்க முடியும். உங்க வீட்டுல இருந்தே பண்ணலாங்க இந்த தொழிலை நீங்க. ஆனா இதோட டிமாண்ட்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா இருக்கும். நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க எந்த மாதிரி தொழிலை நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம காம்படிஷன் அதிகமா உள்ள ஒரே தொழிலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால ப்ராஃபிட்ன்றதை earn பண்ண முடியாது. ஸோ இந்த பிசினஸ் என்னன்றதை பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். டெஃப்லான் டேப். டெஃப்லான் டேப் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெஃப்லான் டேப் அப்படின்றது பிளம்பிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி இடத்துங்கள்ல ரொம்ப அதிகமா பயன்படக்கூடியதுதான் இந்த டெஃப்லான் டேப். டெஃப்லான் டேப்பை பொறுத்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வரும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வரும். மேனுஃபேக்சரிங்கா நம்ம இந்த பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா காஸ்டிங் வைக்கணும். ஸோ அதை நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம இப்ப பண்ண போறது இந்த டெஃப்லான் டேப்புக்கு நமக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல் வாங்கி ரீவைண்டிங் பண்ண போறோம். அதாவது ஜம்போ ரோல்ஸ். கமர்ஷியலா இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா நமக்கு எல்லா ப்ராடக்ட்லயுமே பிராண்டிங்னு வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்விட்ச் வாங்குறோம் அப்படின்னா அதோட பிராண்ட் சொல்லி கேட்போம். ஒரு கேபிள் வாங்குறோம்னா ஒரு அதோட பிராண்ட் சொல்லி கேட்போம். ஒரு லைட் வாங்குறோம்னா கேட்போம். ஆனா இந்த டெஃப்லான் டேப்பை அப்படி சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த வெள்ளை டேப் இருந்தா சொல்லுங்க கொடுங்க, நம்ம டேப்புக்கெல்லாம் சுத்துவோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்போம். ஸோ கமர்ஷியலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே சேல்ஸ் பண்ண முடியுது. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் 3 இடத்துலையுமே சேல்ஸ் பண்ண முடியும். பிராண்டிங்கே இல்லாம சேல்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரியான டப்பாக்கள். ஏன்னா டெஃப்லான் டேப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வெளியே இருக்க இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல இன் பிட்வீன்ல ரோல் பண்ணி நல்லா டைட்டா சுத்தி வச்சிருப்பாங்க. இந்த டேப்பை நம்ம வெளியே எடுத்தோம்னா நமக்கு சுருண்டுரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற இந்த பிளாஸ்டிக் அவுட்டர் கவரிங் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் டெஃப்லான் ஷீட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃப்லான் ஷீட் ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பண்டல்ஸ்ல ஜம்போ ரோல்ஸ்ல டெஃப்லான்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கலர் கலரா இப்போ எல்லோ உங்களுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட்டர் கவரிங்ஸ் நீங்க வச்சுக்கலாம். நடுவுல நீங்க பாபின் டெய்லரிங் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், பாபின் சுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதோட கேஸ் இருக்கும். நம்ம ரீவைண்டிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது. இதுக்கு தேவையான டீடைல்ஸ், அதாவது ட்ரைனிங் எங்க கொடுப்பாங்க அப்படின்னா, மிஷின் நம்ம வாங்குறோம், எந்த மிஷின் வாங்குறோம் அப்படின்னாலுமே மிஷின் வாங்குற இடத்துல நமக்கு ட்ரைனிங் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் உங்களுக்கு அந்த மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hour வச்சு ரீவைண்டிங், வேற எதுவுமே இதுல இல்லை. ஏன்னா இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் 20 மீட்டர் உங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் நீங்க இந்த டேப்பை ரீவைண்டிங் பண்ண போறீங்க. இதை எப்படி செட் பண்ணி எப்படி அந்த மெக்கானிசத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளவுதான் உங்களுக்கு ஓகே. மேக்ஸிமம் ஒரு 1 hourக்கு மேல உங்களுக்கு ட்ரைனிங்கே தேவைப்படாது இதுக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்கை மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் மிஷினோட டீடைல்ஸ், ட்ரைனிங் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மிஷின் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா டேப் ஸ்லிட்டிங் ரீவைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிட்டிங் அப்படின்றது பிரிக்கிறது நமக்கு. ஸோ இந்த டேப்பை உங்களுக்கு எவ்வளவு ஸ்லிட்ஸா பிரிக்கணும். சில பேர் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு கொடுக்குறாங்க, கமர்ஷியலா ரெகுலர் ஆர்டரா வருது அப்படின்னா அவங்க அந்த 10 ரூபா டேப் மாதிரி வாங்க மாட்டாங்க. 100 rupees 200 rupees மாதிரி பல்கா வாங்கி வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இந்த ஆன்லைன் கம்பெனிஸ்லாம், அர்பன் கம்பெனிஸ்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா, நிறைய டூல்ஸ் எல்லாம் அவங்களே கொண்டு வருவாங்க தேவையானது. அந்த மாதிரி கம்பெனி ஆர்டர்ஸ் பல்கா பிடிச்சா கூட பிளம்பிங்கோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலயே நம்ம சப்ளை பண்ணிட முடியும். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் இதுக்குன்னு சப்ளை பண்ற டீலர்ஸ் இருப்பாங்க. அந்த டீலர்ஸ் மூலயமா தான் நார்த் சைட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இங்க வரும். ஸோ இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு நமக்கு 1.5 lakhs கிட்ட இந்த மிஷின் வரும். இதுல 2
2 டைப் இருக்குங்க, செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்றது நீங்க வந்துட்டு மேனுவல் இன்டென்ஷன் உங்களுக்கு வேணும், அந்த இடத்துல நீங்க வந்து எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு அது கட் கொடுக்கணும், கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நீங்க பண்டில்ஸ் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் உங்களோட ஒர்க் இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த ரோல் சுத்தணுமோ 10 மீட்டர் 20 மீட்டர்னு அது ஃபுல்லாவே சுத்திட்டு அந்த இடத்துல கட் பண்ணி உங்களுக்கு போட்டுரும். நீங்க அதுக்கு மேல அவுட்டர் கவரிங் வந்து சீல் போட்டு அதுக்கு மேல பிளாஸ்டிக் கவர்ஸ் ஒன்று, வேக்யூம் பிளாஸ்டிக் கவர்ஸ் ஒன்று சுற்றுவாங்க. ஏன்னா இது இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு படையாம, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டேப்ல தண்ணி லீக்கேஜ் ஆகிற இடத்துல அந்த மாதிரி இடத்துங்கள்ல இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு வந்து எதுவும் டஸ்ட் படாமல் இருக்கணும், அதனால மேலே ஒரு வேக்யூம் பேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இதோடைய ஒர்க்கு. ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் நம்மளோட ஒர்க்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான இன்கம் எடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு 1.5 lakhs இருக்கு, அதனால நம்மளால வந்து எப்படி இந்த மிஷின் வாங்க முடியும்னு யோசிப்போம். கொட்டேஷன்ஸ், நீங்க பேங்க் லோன் போறீங்க அப்படின்னா கொட்டேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்கு மிஷின் வாங்குறீங்கன்னா அந்த மிஷின் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கும், எவ்வளோ வந்து அது எலக்ட்ரிசிட்டி பில் எடுக்கும். ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறோம் அப்படின்னா பிஸ்னஸ் பிளான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கணும். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸும் லிங்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், சாம்பிள் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு பிஸ்னஸ் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா சும்மா போய் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னா யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ப்ராப்பரா ஒரு பேங்க்குக்கு போறீங்க அப்படின்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், திருப்பி அந்த கடனை நீங்க கட்டுவீங்க அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணும், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அவங்க லோன் தருவாங்க. அதுக்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்க முடியுமோ, என்னென்னலாம் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பிசினஸை பத்தி அவ்வளவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஈவன் நீங்க லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படி ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பேங்க் லோனுக்கு நீங்க போகலாம். ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு இதுல பர் பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோல்சேலில் 15 rupees. நான் சொல்றது ரொம்ப ஹை குவாலிட்டி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நீங்க சப்ளை பண்றீங்கன்னா 15 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். இதோட மேக்கிங் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 4 ரூபா ரேஞ்ச் தான் இதோட மேக்கிங் காஸ்ட்னு வரும். 8 rupees கிட்ட உங்களுக்கு இதுல இருந்து ப்ராஃபிட்ங்க. வீக்லி ஒரு 3000 பீசஸ் ஒரு பண்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பண்டல்ல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 100 பீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ 100 பீஸ் வச்சுதான் ஹோல்சேலர்ஸ் பண்டல்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்க பேக் பண்ணி அப்படி அவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி நீங்க மார்ஜின் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க 4 ரூபா உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் வருது, 8 ரூபா ப்ராஃபிட்னா ஒரு 6 ரூபா தான் ப்ராஃபிட் வச்சுக்க முடியும். 2 rupees அப்படின்றது டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட ப்ராஃபிட் நீங்க வச்சிடலாம். ஸோ 6 rupees அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 3000 பீஸ் வந்து உங்களுக்கு 18,000 rupees கிட்ட வீக்லி வந்து இன்கமா இருக்கும். இல்ல 8 rupees ப்ராஃபிட்க்கு நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தனியா அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ல இருந்து கொடுத்துறீங்க. ஒரு 24,000 இவ்வளவு பீஸ் சேல்ஸ் ஆனா இவ்வளவு பைசா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்டல்ஸ்ல தான் பேக் பண்ண வேண்டியது, 5 பீஸ் 10 பீஸ்ன்னு சப்ளை பண்ற விஷயம் கிடையாது. 50 பீஸ் மினிமம் ஒரு பண்டல்ல நீங்க பேக் பண்ணணும். ஒரு 60 பாக்ஸ் கிட்ட வீக்லி நீங்க சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 100 பீஸ் அப்படின்னா உங்களுக்கு 30 பாக்ஸ் சப்ளை பண்ணணும். 50 பீஸ்னா 60 பாக்ஸ். நம்ம சென்னையில மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரிஸ் கார்னர் போனீங்கனாலே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சேல்ஸ் பண்ற இடம் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 50-60 கடைகள் இருக்கும். அங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு வந்து சப்ளை பண்றவங்க எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸா தான் இருப்போம். இங்க இருந்து ஒரு சவுத் சைட்ல இருந்து யாருமே எந்த ப்ராடக்ட்மே வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க. எல்லாம் இந்த மேனுஃபேக்சரிங்னாலே கூட்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட் போட்டு விட்டுருவாங்க. இங்க வந்து ஃபுல்லாவே அவங்க பில்லிங்ஸ் கொடுத்துட்டு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வந்து ஃபுல் கணக்கு முடிச்சுட்டு போவாங்க. அது மந்த்லி ஒன்ஸா இருக்கலாம், வீக்லி ஒன்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன், லேபருடைய காஸ்டிங் இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து ஒரு பண்டல்ல காசு வைப்பாங்க. ஆனா நீங்க வந்து இங்கேயே தமிழ்நாட்டில் தயாரிக்கிறீங்க, நியர்பைல பண்றீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல உங்களுக்கு கம்மியாகும், லேபர் சார்ஜஸ் உங்களுக்கு கம்மியாகும். இந்த காஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டேப்போடைய விலையை வந்து குறைஞ்சபட்சம் 2 ரூபா 3 ரூபா கம்மியா கொடுக்க முடியும். அப்படி நீங்க கம்மியா கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு, டபுள் சைடட், சிங்கிள் சைடட். அந்த மாதிரி டபுள் சைடட்லயே மினிமம் பாத்தீங்கன்னா 5 ரூபால இருந்து 13 ரூபா வரைக்கும் இருக்கு. சிங்கிள் சைடட் பாத்தீங்கன்னா 3 ரூபால இருந்து 22 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சீலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லாம் வந்து கொஞ்சம் அகலமான ஸ்லிட்ஸே கேட்பாங்க, நமக்கு ரொம்ப குறுகலா இல்லாம. அவங்களதெல்லாம் பாத்தீங்கன்னா பைப்பிங் அந்த லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்றது ரொம்ப பெருசான பைப்ஸ் இருக்கும். அதுல நம்ம சுத்தும் போது சும்மா நம்ம வீட்டுல சுத்துற டேப் மாதிரியான கட்டிங்ஸ் இருக்காது. அப்போ அவங்க ஜாப் ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்லிட்ஸ்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி நீங்க அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து பண்ணலாம். நார்மலா பிளம்பிங் நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ்க்கு பண்றீங்கன்னா மார்க்கெட்ல இருக்க ஸ்டாண்டர்ட் சைஸ் 10 ரூபா டேப், 20 ரூபா டேப் இப்படி நீங்க பண்ணாலே போதும்.
ஹார்ட்வேர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட நீங்க சப்ளை பண்ணாலே உங்களால அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் த மினிமம் எல்லா செலவும் போக ஒரு 15,000 உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கையில நிற்கும். ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் அந்த மாதிரி எதுவும் தேவை கிடையாது, ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி செட்டப் எதுவும் தேவை கிடையாது. ஒரே பர்சன் போதும் ஒர்க் பண்றதுக்கு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மிஷின்ல நீங்க தயாரிச்சு வச்சுட்டு மார்க்கெட்டிங்க்கு மட்டும் நீங்க டைம் செலவு பண்ணா போதும். உங்களோட ஒர்க்கை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிசினஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.